வணக்கம். கடந்த மாதம் 22ஆம் தேதி கொழும்பில் நடைபெற்ற ஒரு அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சம்பந்தமான பிரச்சனையில் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களினுடைய ஒரு பேரணியில் கலந்து கொள்வதற்காக சென்ற அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் கோட்டை புகையிரத வீதியில் நடுவீதியில் வாகனத்தை நிறுத்தினார் என்று சொல்லி போலீசாருடன் முரண்பட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த காலப்பகுதியில் அவர் கைது செய்யப்படலாம் என்று சொல்லி கருத்துக்கள் நிலவின. எனவே இந்த 22ஆம் தேதி நடைபெற்ற இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக சமூக ஊடகங்கள் யாவற்றிலும் பரவலாக இந்த கருத்து நிலவி வருகின்றது. கோட்டை புகையிரத வீதியில் அதாவது தவறுதலான வீதியில் நிறுத்தப்பட்ட அந்த வாகனம் சம்பந்தமாக போலீசார் விசாரித்த போது போலீசாருடன் முரண்பட்டதாகவும் இந்த முரண்பட்ட போது போலீசாரை தாக்கியவர் பேசியதாகவும் அன்றைய காலப்பகுதியில் பல ஊடகங்கள் கருத்துக்களை முன்வைத்திருந்தன. இதில் சில ஊடகங்கள் திரிவுபடுத்தி அர்ச்சனா ராமநாதன் மீது அவதூறு பரப்பும் விதமாக செய்திகளை பரப்பியிருக்கின்றன. எனவே இது சம்பந்தமாக இன்று விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்த அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் இன்று காலை விசாரணைக்கு கோட்டை போலீஸ் நிலையத்துக்கு அழைக்கப்பட்டிருந்த அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் விசாரணையின் போது அதாவது அவர் போலீசாருடைய கேள்விகளுக்கு பதிலளிக்குமாறு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த வழக்கு தாக்குதலில் அர்ச்சனா மீது முறைப்பாடு எடுப்பதற்காக அர்ச்சனா அழைக்கப்பட்டிருக்கின்றார். முறைப்பாடு பெற்றதன் பின்னர் கோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் ஜீப் வண்டி ஒன்றில் ஏற்றி செல்லப்படுகின்றார். எனவே இந்த இடத்துல அர்ச்சனா ராமநாதனுடைய பிரத்யோக அதாவது சேடஸ் அவருடைய செயலாளர் கௌசல்யா அவர்களும் காணப்படுகின்றார். நாளைய தினம் நடைபெறுகின்ற மன்னார் நிகழ்வொன்றில் நாளைய தினம் மன்னாரில் நடைபெறுகின்ற ஒரு ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தயார் நிலையில் இருந்ததாகவும் இந்த சூழ்நிலையிலே அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்ற செயற்பாடானது அர்ச்சனா ராமநாதனை வேண்டுமென்றே கைது செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு செயற்பாடாக காணப்படுகின்றது. இன்னும் போலீசாருடன் முரண்பட்டதாகவும் கடமைக்கு இடையூறு விளைவித்ததாகவும் போலீசாரால் இந்த முறைப்பாடு முன்வைக்கப்பட்டு அது சம்பந்தமான விளக்கங்களை கோரி அழைக்கப்பட்டிருக்கின்றார். இவ்வாறு அழைத்து விளக்கங்கள் கோரிய சூழ்நிலையிலே அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். எனவே இவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என்று சொல்லி கூறப்படுகின்றது. இதேவேளை இந்த கைது சம்பந்தமாக நீதவான் அவர்கள் ஏற்கனவே பல இந்த வீடியோக்கள் அதாவது அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் கோட்டை புகையிரத நிலையத்தில் போலீசாருடன் முரண்பட்ட போது எடுக்கப்பட்ட அந்த வீடியோக்கள் அதாவது சமூக ஊடகங்களில் வெளிவந்த வீடியோக்களை ஆதாரமாக வைத்து அவரை கைது செய்யும்படி கூறியிருக்கிறதாக கூறப்படுகின்றது. எனவே இந்த வீடியோக்கள் கூட இனி ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். எனவே நாளை நடைபெறுகின்ற அந்த பேரணியில் அதாவது மன்னாரில் நடைபெறுகின்ற பேரணியில் மன்னாரில் கடந்த 55 நாட்களாக காற்றாலை அதாவது மக்களினுடைய விருப்பத்துக்கு எதிராக அங்கு காற்றாலைகள் நிறுவுவதற்கு அரசாங்கம் எடுத்த அந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போலீசார் மற்றும் கலகமடக்கும் போலீசாரின் நடவடிக்கை காரணமாக அருட்தந்தையர்கள் உட்பட 15 பேர் காயப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார்கள். இவர்கள் கூட மருத்துவமனையிலும் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது. எனவே இந்த காற்றாலை மன்னாரில் பல இடங்களிலே ஏற்கனவே இருப்பதாகவும் எனவே மேலும் அந்த காற்றாலைகள் அதிகரிக்கின்ற அந்த திட்டத்தை நிறுத்துமாறு கோரித்தான் இந்த மன்னார் மக்கள் ஆர்ப்பாட்ட பேரணியில் ஈடுபடுவதற்கு திட்டமிட்டிருக்கின்றனர். எனவே இந்த பேரணியில் அர்ச்சனா பங்கு பெற்றுவதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் திட்டமிட்டு கைது செய்யப்பட்டிருக்கின்றார். தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்ற ஒரு செய்தியாக காணப்படுகின்றது. அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டாரா அல்லது பிணையில் விடுவதற்கான ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்படுகின்றனவா என்பது சம்பந்தமான மேலதிக விவரங்கள் கிடைக்கும் பட்சத்தில் நான் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். கோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்ட அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் சற்று முன்னர் விடுதலை செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது. அதாவது முக்கிய நிபந்தனைகளின் அடிப்படையில் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள்
பிணையில் விடுதலை செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாகிருக்கின்றது. அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஆனால் கைது செய்யப்பட்டதன் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டாரா என்ற கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். எனவே சற்று முன்னர் 2 ஆட்பிணையிலும், அதாவது 2 சரீர பிணையிலும் மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணையில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறதாகவும் பிணையில் விடுதலை செய்ததாக தற்போது செய்தி வெளியாகி இருக்கின்றது. எனவே இதுபோன்ற செய்திகளை நீங்கள் பார்ப்பதற்கு மறக்காமல் எமது கணேசன் குரலை சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணி, லைக் பண்ணி, அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்கொன்னை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் இதுபோன்ற ஒரு செய்தியுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.